புதுச்சேரியில் காலை 7 மணிக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 13 திரையரங்குகளிலும் காலை 7 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்படுகிறது. புதுச்சேரியில் ஜனநாயகன் படத்தை காலை 7 மணி முதல் காட்சி திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 13 திரையரங்குகளிலும் முதல் காட்சி காலை 7 மணிக்கு திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். கிருஷ்ணா, முழுமையான விவரம் என்ன? புதுச்சேரியில தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு சிறப்பு காட்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படமான ஜனநாயகன் பல்வேறு தடைகளை தாண்டி நாளை வெளியாகிறது. இந்த படத்திற்கு பல்வேறு தடைகளை மீறி தற்போது அந்த வெளியாகக்கூடிய இந்த நிலையில இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருந்த நிலையில சென்சார் பிரச்சனை காரணமாக 6 மாதங்களுக்கு பிறகு தற்போது வெளியாக உள்ளது. விஜயின் கடைசி படமான என்பதால் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தற்போது சினிமாவில் ஒரு புதிய திரைப்படம் வெளியாகக்கூடிய நிலையில ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சிறுவர்களும் மிகப்பெரிய ஆர்வத்துடன் காணப்பட்டு வருகிறார்கள். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 15 திரையரங்குகளில் அனைத்து திரையரங்குகளிலுமே 13 திரையரங்குகளில் தற்போது வெளியாக இருக்கிறது. இதற்கு சிறப்பு காட்சிகள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்குனூர் சுதா, வில்லியனூர் அசோக், ஜீவா திரையரங்குகளில் காலை 7 மணிக்கு சிறப்பு காட்சிகள் வழங்குவதற்கான அனுமதியானது மாவட்ட ஆட்சியர் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் நாளை இந்த திரைப்படத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் அதே போல கட்சி நிர்வாகிகள் சார்பாகவும் பல்வேறு பகுதிகளிலே கட்சி பேனர்களும் வைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.